யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது திரிசூலம் வசூலையும் உலகம் சுற்றும் வசூலையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். திரிசூலம் மிகவும் பயங்கரமான வசூல்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது அல்ல. உலகம் சுற்றும் வாலிபன் வசூல் 1973 என்ன வசூல்னு சொல்லி பார்த்தா 79 அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பார்க்கணும். உலகம் சுற்றும் வாலிபன் அளித்த 1 கோடி ரூபாய், இது கேளிக்கை வரி மூலம் 1 கோடி ரூபாய் அந்த ஆண்டு கிடைத்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த அளவுக்கு அந்த படம் பயங்கரமான வசூல். ஒரே ஆண்டிலேயே 1 கோடி ரூபாய் தாண்டிச்சு உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானது மே மாதம் 11ஆம் தேதி தேவி பாரடி சாகித்யா உமாலா வெளியானது. எல்லா இடங்கள்லையும் முதல் ரவுண்டில் முடித்து அடுத்தடுத்த ரவுண்டுகளில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திருநெல்வேலி சென்ட்ரலில் அதனுடைய வசூல் 3,15,000, உரிமை குரல் 3,47,000, சென்ட்ரலில் திரிசூலம் 3,53,000. இதில் ஷிஃப்டிங்கையும் சேர்த்து தான் அந்த வசூல். 105 நாளில் 10 நாள் ஷிஃப்டிங், மறுபடியும் வேறு தேட்டரில் போட்டு சேர்த்த வசூல். அதெல்லாம் கழித்து பார்த்திங்கன்னா உரிமை குரல் வசூலை முறியடிக்க முடியாது. இது அந்த காலத்தில் உள்ள வசூல். 6 வருஷம் கழித்து அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அதையும் நான் கொடுத்துருக்கேன். 6 ஆண்டுகள் கழித்து உலகம் சுற்றும் வாலிபன் பெற்ற வசூலின் இன்றைய மதிப்பு, அதாவது 79 உள்ள மதிப்பு. தூத்துக்குடி சார்லஸில் பாருங்கள் 1,86,000 ரூபா. ஆனால் கார்னேஷனில் வெளியான திரிசூலம் 1,54,000 தான் மொத்தத்திலே வசூல். ஓடவும் இல்லை, 50 நாள் கூட ஓடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இதான் சார்லஸ் தேட்டர், எவ்வளோ பெரிய தேட்டர் பாருங்கள். இதில் போட்டாங்க உலகம் சுற்றும் வாலிபன். அநேகமாக கார்னேஷன் தேட்டர் இதில் கால்வாசி தான் இருக்கும், அதில் தான் வந்துச்சு திரிசூலம். அதிலே ஓட முடியல, 50 நாள் ஓடுறதுக்குள்ளே திணறிட்டு அந்த படம். எங்கே இவங்க இழுத்து கொண்டு போய் விட்டாங்க. விளையாட்டி போனால் 4 வாரத்தில் தூக்கியிருப்பாங்க திரிசூலத்தை. திரிசூலம் ஒரு மிகப்பெரிய வசூல்னு சொல்ல முடியாது. நாகர்கோயிலையும் இதே கதை தான். நாகர்கோயிலில் பாருங்கள், நாகர்கோயிலில் பயனீர் முத்தில் 2,09,000 உலகம் சுற்றும் வாலிபன். உரிமை குரல் 2,14,000. நாகர்கோயிலில் 2 தேட்டர், ராஜேஷ் போட்டு அப்புறம் யுவராஜ் போட்டு 3,05,000 வந்துச்சு. அது பெரிய வசூல் இல்லை. ஒரு தேட்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஆனால் ரசிகர்கள் ஆகுங்காங்க. ஆனால் பேப்பர்லேயும் அன்னைக்கு பேப்பர்லேயே வந்துச்சு. கிட்டத்தட்ட 18ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 1 கோடி ரூபாய் தாண்டிட்டுன்னு சொல்லி வசூல் வந்துச்சு. அதில் 50 லட்சம் தான் கேளிக்கை வரி செலுத்தியிருக்காங்க இவங்க. அடுத்தது பாருங்கள், இது இன்றைக்கி மதிப்பு 1979. சென்ட்ரலில் 3,15னா 4,95, அந்த 79 உள்ள மதிப்பு. தூத்துக்குடி சார்லஸில் 1,86னா 2,92,000. நாகர்கோயில் ராஜேஷில் 2,09னா 3,28,000 வசூல் ஆயிருக்கணும். ஆனால் தான் அது உலகம் சுற்றும் வாலிபன் தாண்டின மாதிரி. 6 வாரத்தில் 60 லட்சம் வந்ததாக விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டபுளாக 12 வாரத்தில் 1 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 12 வாரத்தில் 1 கோடின்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆக்சுவலாக 18ஆவது வாரம் ஓடும்போது தான் 1 கோடி வந்ததாக பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கு. பாருங்கள், பேப்பரில் செய்தி வந்திருக்கு. அடுத்த சிறுத்தூர் படத்துக்கு பாருங்கள் 1 கோடி வசூல். அது 18ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு. அது ஓடினா 2 கோடி வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எப்படி வரும்? 18 வாரத்துக்கு பிறகு ஓடினா எவ்வளோ வரும்? அதிகபட்சம் ஒரு 30 லட்ச ரூபா வரும். அதில் 50% டேக்ஸ் போனால் 15 லட்சம் தான் வரும். ஆக 50, 65 லட்சம் தான் மொத்த வரி கட்டின அமௌண்ட்டு. அவ்வளோதான். அது உலகம் சுற்றும் வாலிபன் 1 கோடி ரூபா கட்டியிருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு இதுக்கும் பக்கத்திலே நிற்காது. ஆக வசூலிலும் சாதனை படைத்தது உலகம் சுற்றும் வாலிபன் தான். ஒரு இடத்துல நிற்காதில்ல, படம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், திரிசூலம் வசூலை இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். திரிசூலம் வசூலை பாருங்கள். இதை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி. எங்கேயுமே அதாவது சென்டரில் மதுரை, சென்னை மட்டும், சென்னையில் சாந்திக்கிழமை போன சரி கேட்க வேண்டாம். மதுரை இதை மட்டும் அவங்க கணக்காக பிடிச்சி ஓட்டிடுறாங்க. எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்னு சொல்லி. ஆனால் 175 நாள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் போட்டு 175 நாளே படத்தை தூக்கிடுறாங்க. இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலை தான் பார்ப்பாங்க. திரிசூலம் 100 நாள் இழுத்து பிடிச்சி தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஓட்டினது எல்லாமே 100ஆவது நாள் ஓட்டினது வேலூர்லாம் அவங்களா தான் இழுத்து பிடிச்சி கொண்டு போனாங்க. 7 தேட்டரை முறியடிக்கணுங்கிற ஒரு வெறியில் 8ஆவது தேட்டரை அதை கொண்டாந்தாங்க. மற்றபடி படத்தில் தேட்டர் ஆளே இல்லாமல் தான் ஓட்டிருக்காங்க எல்லா தேட்டர்லேயும். உலகம் சுற்றும் வாலிபன் பாருங்கள், எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் தான். எல்லா ஊர்களையும், சென்னை மதுரை மட்டும் கிடையாது, எல்லா ஊர்களிலையும் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் தான். அந்த அளவுக்கு ஓடின படம் உலகம் சுற்றும் வாலிபன். சரி நேயர்களே, உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி நாம் மிகவும் தெளிவாக பார்த்து விட்டோம். வசூலில் உலகம் சுற்றும் வாலிபன் தான் நம்பர் 1. நன்றி நேயர்களே. இனி அடுத்த பதிவில் வேறொரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.